SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். முஸ்லீம் இல்லாம ஜெயிப்பீங்களா? திமுக ஓட்டு கணக்க பார்க்கலாமா? தாவேக அமைச்சரவையில் முஸ்லீம் லீக் பிசிக இணைந்தது பற்றி திமுக எம்பி ஆர் ஆசா அநாகரிகமான விமர்சனத்தை முன்வைத்தார். கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து அந்த பதிவை அழித்துவிட்டார். இந்த விமர்சனம் தொடர்பாக முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் கூறியிருப்பதாவது: சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான பின் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பது என உள்ளுக்குள் பேசப்பட்டது. திமுக சார்பில் எங்களிடம் சொல்லப்பட்டது. அதை நாங்கள் ஏற்காததால் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்தது. இப்போது நாங்கள் அமைச்சரவையில் சேர்ந்திருப்பதை திமுகவினர் விமர்சிக்கின்றனர். முஸ்லிம் சமுதாய ஓட்டுகள் இல்லாமல் திமுகவால் 59 இடங்களில் வென்றிருக்க முடியாது. அவர்கள் வென்ற இடங்களில் கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். எங்கள் ஓட்டு இல்லாமல் திமுக ஜெயித்திருக்க முடியாது. எங்கள் சமுதாய ஓட்டு இல்லாமல் யார் ஜெயித்தது கணக்கெடுக்க சொல்லுங்கள். எங்களை யாராவது விமர்சனம் செய்தால் அது முட்டாள்தனமான விஷயம், புரியாத்தனமான போக்கிரித்தனமான விஷயம். எங்களை விமர்சிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. எங்களை யாராவது விமர்சனம் செய்தால் நாங்கள் சொல்லுகிற விமர்சனம் வேறு மாதிரியாக இருக்கும். எங்களை விமர்சனம் எல்லாம் பண்ணக்கூடாது. அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்றிருக்கலாம். அப்படி இடம்பெற்றதினால் கூட்டணியை முறித்தோம் என்று நாங்கள் சொல்லவில்லையே. கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் முடிவு பண்ணுவது. தேர்தல் வந்த காலத்தில்தான் அதை முடிவு செய்ய வேண்டும். ஜனநாயக மரபு இதுவரை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மரபு கிடையாது. இப்போது முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் அதை தொடங்கி இருக்கிறது. இது இதோடு நிற்காது. இனி வருங்காலத்தில் இது தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனெனில் இப்போது கூட்டணி ஆட்சி வந்தாச்சு. இனி இது தொடர்ந்து நீடிக்கத்தான் வேண்டும். அதை எல்லாரும் சிந்திப்பார்கள், செய்வார்கள். காலப்போக்கில் அதுதான் நடக்கும். அப்படி ஒரு புதிய சகாப்தத்தை விஜய் உருவாக்கியிருக்கிறார் என்று நம்புகிறேன் என காதர் மொய்தீன் கூறியுள்ளார். ராஜினாமா செஞ்சுட்டு பேசுங்க. திமுகவினர் உச்சக்கட்ட டென்ஷன். சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்துள்ளன. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்போது தாவேகா கூட்டணியில் உள்ளன. இது திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை சட்டசபை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் சென்னையில் கடந்த 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி தலைமை நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய ஜவாஹிருல்லா, சொந்த சின்னத்தில் வெற்றி பெற்றதால் காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் தொங்கு சட்டசபை அமைந்தவுடன் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முடிந்தது. இதற்கு கைமாறாக அமைச்சர் பதவியும் கிடைத்தது. ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் நாம் தாவேகாவை ஆதரிக்க முடியாமல் போனது. எனவே இனிவரும் லோக்சபா, சட்டசபை மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றார். இது திமுகவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அதிருப்தி அடைந்த நாகை மாவட்ட திமுகவினர் நாகையின் அனைத்து பகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு எதிராக போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். அதில் நாகை எம்எல்ஏ ஜவாஹிருல்லா தனி சின்னத்தில் நிற்கும் தீர்மானத்தை வரவேற்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இதே தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிடுமாறு வேண்டுகிறோம் என வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவுக்கு சவால் விடுத்து நாகையில் திமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகினார் முன்னாள் எம்பி வேணுகோபால். அதிமுக முன்னாள் எம்பி வேணுகோபால் அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளார். 2009 மற்றும் 2014 அதிமுக சார்பில் தொடர்ந்து 2 முறை திருவள்ளூர் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வானவர். 2017 அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவராகவும் இருந்துள்ளார். இப்போது பழனிசாமி தலைமை பிடிக்கவில்லை என கூறி கட்சியிலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளார். பட்டியல் சமூக மக்களிடம் அதிமுக நம்பிக்கை இழந்துவிட்டது. அதிமுகவின் தற்போதைய தலைமை அனைவரையும் அனுசரித்து செல்லவில்லை என வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். யார் முதுகுல யார் குத்துனாங்க? 1989 என்ன நடந்தது தெரியுமா? நாங்கள் யாருடைய முதுகிலும் குத்தவில்லை. திமுக தான் கூட்டணி தயவில் ஆட்சி அமைக்கிறது என அமைச்சர் ராஜேஷ்குமார் கூறினார். இந்த தருணம் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம், சந்தோஷமான தருணம். ஏனென்றால் 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 59 ஆண்டுகளாக காங்கிரஸ் அங்கம் வகிக்கக்கூடிய அரசு அமைந்ததில்லை. அதனால பெருந்தலைவர் காமராஜருடைய கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு.
எங்கள் கட்சியில் இருக்கின்ற கடைநிலை தொண்டர்களுடைய கனவு நிறைவேறி இருக்கிறது, அவருடைய ஆசை நிறைவேறி என்பதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு எதிரான ஒரு தீர்மானம் திமுக இளைஞரணி கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்காங்க. ராகுல் காந்திக்கும் கண்டனம் என்பது தெரிவித்திருக்காங்க. திமுகவின் முதுகுல காங்கிரஸ் புத்தி. நான் ஏற்கனவே பல செய்தியாளர்கள் சந்திப்பை சொல்லியிருக்கேன். எங்களை பொறுத்தவரையில், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில எந்த காலகட்டத்திலும் யாருடைய முதுகிலும் குத்தியது கிடையாது. ஏன்னா வரலாற்றை நீங்க திருப்பி பார்க்கணும். நீங்க 1967 பிறகு 1967 பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஏதாவது ஒரு திராவிட கட்சி கூட்டணி இல்லாம அரசு அமைந்திருக்கான்னு பாருங்க. 1989 காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டு, ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோட தான் போட்டிட்டு. அதனால இது யாருடைய முதுகுல குத்துனாங்களோ அவங்க உணர்வாங்க. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் தேர்தலில் மட்டும் கூட்டணி, தேர்தல் முடிந்த உடனே அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. அதனால நாங்க முதுகுல குத்தல. போன எலெக்ஷனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு நாங்க தேர்தல் காலத்துல கடுமையாக வேலை செய்திருக்கோம். எங்க தொண்டர்களுடைய அந்த உழைப்பினாலதான் அவங்கள சிஎம் ஆயிருக்காங்க. அதை அவங்க முதல்ல உணரட்டும். இந்த நேரத்துல திமுக அதிமுக இடையே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு பரவலா பேச்சு போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்கறீங்க? திமுக அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி அது மாதிரி ஒரு முயற்சி நடந்து அவங்களே சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா தமிழக மக்கள் எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு அந்த காலகட்டத்தில் தெரியும். எதிர்கட்சி அந்த ஒரு மனநிலையில தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இன்னைக்கு எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி சேர்ந்து ஒரு ஜனநாயக முறையில மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு அதுல உள்நோக்கம் கொண்டு 2 திராவிட கட்சிகளும் இணைந்து அதுல யாராவது ஒரு ஆள் முதல்வர் ஆகலான்னு அப்படி ஒரு முயற்சி எடுத்தா அது தமிழகத்தில் அன்னைக்கு ஒரு புரட்சி வெடிச்சு. ட்ரம்புக்கு துப்பாக்கியில் கண்டம், வெள்ளை மாளிகையில் பேரதிர்ச்சி. அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, அதிபராக பதவியேற்ற பிறகும் சரி, அதிபர் ட்ரம்பை கொல்வதற்கு தொடர்ந்து சதி நடந்து வருகிறது. ஏற்கனவே அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் அவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி ட்ரம்பை கொல்ல மற்றுமொரு முயற்சி நடந்தது. குற்றவாளியை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் ட்ரம்பை கொல்ல முயற்சி நடந்துள்ளது. வெள்ளை மாளிகை அமைந்துள்ள பென்சில்வேனியா அவென்யூ பகுதியில் சோதனை சாவடி உள்ளது. இது ரகசிய சேவை பாதுகாப்பு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு சனிக்கிழமை மாலை வந்த நபர் ஒருவர் திடீரென தனது பையிலிருந்து துப்பாக்கியை எடுத்து பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி சரமாரியாக சுடத் தொடங்கினார். சுமார் 15 முதல் 30 ரவுண்டுகள் வரை துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவித்தனர். இதனை சற்றும் எதிர்பார்க்காத பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு எதிர்த்தாக்குதல் நடத்தினர். இதில் அந்த நபர் படுகாயமடைந்து விழுந்தார். இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தபோது வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் இருந்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவன் யார் என்பது குறித்த விசாரணையில் அதிகாரிகள் இறங்கினர். சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் 21 வயதுடைய நசைர் பெஸ்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக புலனாய்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவர் கடந்த 18 மாதங்களாக வாஷிங்டன் டிசியில் வசித்து வந்துள்ளார். ஏற்கனவே கடந்த 2025 ஜூலையில் வெள்ளை மாளிகைக்குள் அத்துமீறி நுழைய முயன்றபோது அமெரிக்க ரகசிய சேவை பிரிவினரால் கைது செய்யப்பட்டவர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாம்தான் இயேசு கிறிஸ்து என்றும் தாம்தான் நிஜமான ஒசாமா பின்லேடன் என்றும் கூறி வந்துள்ளான். அவருக்கு மனநல பாதிப்பு இருந்துள்ளது. இதன் காரணமாக மனநல வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளை மாளிகை வளாகம் தற்காலிகமாக மூடப்பட்டது.